அதே மாதிரி கன்னி லக்னத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடமா வர்றது வந்து மீனராசி. இந்த மீனராசி வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் ராசி. அதாவது விரயம், அயன போகஸ்தானம், விரயஸ்தானம், பிரிவினை கொடுக்கிற ஸ்தானம் அப்படின்னு சொல்லுது. அதுவும் வெளிநாடு குறிக்குது. அப்ப அந்த 7ஆம் இடம் வந்து கன்னிக்கு வந்து 7ஆம் இடமா வந்து மீனம் வர்றதுனால, வாழ்க்கை துணையோட பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அங்கேயும் ஒரு இருக்குது. அல்லது வந்து அது சார்ந்த விரயங்கள், வாழ்க்கை துணையில விரயங்கள், விரயங்கள்ங்கிறது வந்து சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை இழக்கிறது கூட விரயம் தான். இழப்பது கூட விரயம் தான். எல்லாருக்கும் அப்படி நடக்காது. அது ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாம் இருக்கும். சிலருக்கு வந்து நான் இப்போ மீண்டும் சொல்ற மாரியே அது வந்து 12ஆம் இடம் வரதுனால வெளியூர், வெளிநாட்டு மாப்பிள்ளை இது மாரி பார்த்தா நல்லாயிருக்கும் லைஃபு. ஒரு கொஞ்சம் தூரத்தில வந்து பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. தங்கியிருந்து வேலை பார்க்குற மாரி இருக்கும். சன் ஞாயிறு மட்டும் வீட்டுக்கு வர மாரி இருக்கும். அதே மாரி நெறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த பாதிப்புகள் குறைஞ்சிரும். ஜென்ரலா வந்து அந்த 7ஆம் இடங்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு மனக்கசப்ப குடுக்கும். இப்போ மனக்கசப்புங்கிறது கணவன் மூலம், மனைவி மூலம் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. மற்ற உறவு மூலம் கூட சில பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த லக்னத்துக்குள்ள அமைஞ்சிருக்குது இயற்கையா. நிச்சயமா, நிச்சயமா. நீங்க